வணக்கம். என்னுடைய பெயர் ராஜா. நான் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் லெக்சரராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். கல்லூரியில் அதே பாரதியார் பல்கலைக்கூடத்தில் தான் இதுக்கு முன்னாடி மாணவனாக படிச்சிருந்தேன். அதே கல்லூரியில் இன்றைக்கி ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃபாக நான் ஜாயின் பண்ணி இன்றைக்கி பல மாணவர்களை உருவாக்குற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. அதனால் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த ஆர்ட் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்ச 20 வருஷங்களாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். எல்லோரும் போல் ஓவியங்களை காகிதத்தில் ஆரம்பித்து கேன்வாஸில் பரிமாற்றம் பண்ணி இப்போ அதை தாண்டி ஒரு வித்தியாசமான முறையில் என்னுடைய ஓவியங்களை நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ அந்த ஒர்க்குக்கு பேர் இன்ஸ்டாலேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ஸ்டாலேஷன்றது ஒவ்வொரு கான்செப்ட்டு இருக்கும். அதில் கடல் போல் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட்லேருந்து நான் என்ன எடுத்துருக்கிறேன்னா இயற்கையை பற்றி மட்டும் எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ அப்படி பண்ணது தான் இந்த கேலரியில் இன்றைக்கி நாங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கிறோம். இந்த ஆர்ட் கேலரியில் 5 பேருடைய எக்ஸிபிஷன் தற்சமயம் நடைபெற்றிருக்கு. ஸோ இதில் எப்படின்னா அந்த 5 பேருடைய சில விஷயங்களை மட்டும் அந்த ஓவியங்களை பற்றியும் அவர்களை பற்றியும் சொல்கிற வாய்ப்பு இந்த இடத்துல குறிப்பிட்டால் எல்லாருக்கும் போய் சேரும்னு நினைக்கிறேன். இதில் 5 பேரில் மூத்த ஓவியர் கலைமாமணி, ஃபார்மல் ரீஜனல் டைரக்டர் கோபால் ஜெயராமன். அவரு கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டில் 40 வருட காலங்களாக இந்த ஓவிய பணியில் சிறப்பாக பல வெளிநாடுகளில் பயணித்து அவர் ஆன்மீகத்து சம்மந்தப்பட்ட ஓவியங்களை அதிகமாக ரிசர்ச் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. என்னுடைய மாஸ்டர்ஸ். அதுக்கு அடுத்தது மதிப்பிற்குரிய கலைமாமணி நம்ம சுகுமாரன் சொல்லுவாங்க. இன்றைக்கி கவர்மெண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் டீச்சர், மூத்த ஓவியர். மிக அற்புதமான ஓவியங்களை பாண்டிச்சேரியில் பல ஓவியர்களை உருவாக்க பல காரணங்களாக இருக்கிறவர். அதுக்கு அடுத்தபடியாக மதிப்பிற்குரிய கலைமாமணி கந்தப்பன். அவர் இபி ஆஃபீஸில் ஜேஏயாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஆனால் ஆர்ட்டில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்ன்ற ஒரே காரணத்தால் அவருடைய ஓவியங்கள் எல்லாம் கூத்தோடைய எக்ஸ்பிரஷன் முகபாவங்களை டிஃப்ரெண்ட் வடிவமாக மிக அற்புதங்களாக இந்த இடத்துல காட்சிப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஜோன்ஸ் கிராஃபிக் டிசைனர்ஸ். அவர் பிஎஃப்ஏ முடிச்சுட்டு ஃப்ரீலான்ஸ் ஆர்டிஸ்ட்டாக என்னை வரைக்கும் பயணிச்சிட்ருக்கிறாங்க. ஸோ அடுத்தபடியாக நான். ஸோ 5 பேர் சேர்ந்து தான் இங்கே ஓவிய கண்காட்சி 30 நாட்கள் இந்த ஓவிய கண்காட்சி நடந்துகிட்ருக்கு. ஆர்ட்டில் இன்வால்மெண்ட் இருக்கிறவங்க அனைவருமே இந்த இடத்த பார்க்கலாம். அவங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நிழலாக இந்த இடங்கள் அமையும் நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த இடத்துல இருக்கிற ஓவியங்களை நீங்கள் வாங்கி செல்லலாம். என்னுடைய ஓவியம் இந்த ஓவியங்களை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஓவியனாலே கேன்வாஸ் அண்ட் அப்படி இல்லைன்னா ஒரு சாதாரண ஒரு பேப்பரில் பெயிண்டை வச்சு ஒர்க் பண்ணுறதுன்னு நினைப்போம். பட் அப்படி இல்லாமல் அதேமாரியே ரஃப் ட்ராயிங் பண்ணிவிட்டு ஒரு பேசிக் ஃபார்மில் ஒரு பேட்டர்னில் நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். பேப்பர்ஸ் எல்லாம் கட் பண்ணி அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது அந்த பெயிண்ட் டூல் மட்டும்தான். ஆனால் இப்போ நான் இந்த ஒர்க்கில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது சாதாரண நம்ம குப்பையில், அதாவது மழை காலத்தில் குப்பையில் வளர்கிற ஒரு காளானை பெரும்பாலும் நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இயற்கை ரொம்ப பெருசு. அதில் குறுகிய சப்ஜெக்ட் மட்டுமே நான் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த குறுகிய சப்ஜெக்டில் சாதாரண யாருமே பார்க்க முடியாத தவறிட்ட ஒரு சின்ன அந்த காளானை எடுத்து அதனுடைய பின்பக்கம் எடுத்து பார்க்கும் போது அந்த தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அதை பின்பக்கம் எடுத்து அந்த லேயர்ஸை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணியிருக்கிறோம். அது எப்போன்னு தெரியல, சின்ன வயசில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஓவியராக இருக்கும்போது அதை நம்ம வித்தியாசமான முறையில் ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கும்போது தான் எனக்கு தேவைப்பட்ட ஹேண்ட்மேட் பேப்பர்ஸை வச்சு அதை ஒரு பேப்பராக கிழித்து கிட்டத்தட்ட 1 மாத காலங்களாக சின்னதாக கிழித்து அந்த பேப்பர்ஸ் எடிட் பண்ண அந்த பேக் டெக்ஸ்சரை தான் நான் அதில் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இந்த ஓவியங்களை பற்றி சொல்லணும்னா, ஏற்கனவே நான் சொன்ன அந்த குப்பையில் வளர்கிற காளானில் இருந்திருக்கிற அந்த பேட்டர்ன் தான் எனக்கு இனிஷியல் ஸ்டேஜ் ஆரம்பித்தேன். அந்த காளான்னா நம்மளுக்கு பல வகையான காளான்கள் குப்பையில் மரத்தை ஒட்டிட்டு வளர்கிற மாதிரி, மரத்தை சார்ந்து இருக்கிற மாதிரி, நம்மளுடைய வாலில் ஃபங்கஸாக வர்றது, இது எல்லாமே எடுத்து தான் ஆர்ட் ஒர்க்காக பண்ணும்போது இது மரத்தை ஒட்டிக்கிட்டு வளர்கிற அந்த காளான்லேருந்து எனி ஷேப்ஸ் இருக்கும். இயற்கையில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம எப்பயுமே சொல்ல மாட்டோம். அது விதவிதமான ஷேப்புகளில் வளரும். அதை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக
கிட்டத்தட்ட இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எனக்கு 30லேருந்து 45 நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துச்சு. இது கொஞ்சம் காஸ்ட்லியான மெட்டீரியலில் இது அழகாக நான் வடிவமைத்து இதை நான் டைம் எடுத்து பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஓவியத்துடைய அழகு வந்து என்ன நான் நோக்கி பண்ணேன்னா, அந்த இயற்கையில் இருக்கிறத அந்த பேட்டர்னை ஒரு ஆர்ட் மூலயமா அப்படியே வரைகிறது எப்படியோ அதை வந்து நான் எம்போஸ்டு மூலயமா கிட்டத்தட்ட இந்த ஓவியத்திலேருந்து கிட்டத்தட்ட 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு வெளியில் வரும். இதுதான் அந்த ஓவியத்தோட ஸ்டைல். ரியல் ஃபீல் வரணும். அங்கே இருக்கிற பொருளை அப்படியே பார்த்தா என்ன வருமோ அதை நான் இங்கே வைக்கிறேன். இதை ஒரு லைட் செட்டப்போடு நம்ம செட் பண்ணி இந்த ஆர்ட்டை பார்க்கும்போது அதை காட்சி பொருளை அழகுபடுத்தும் அப்படின்றதால தான் நான் இதை வரைஞ்சி வச்சுருக்கிறேன். என்னுடைய அடுத்த ஓவியங்கள் பற்றி பேசணும். நான் இப்போ இந்த ஓவியத்தை பொறுத்த வரைக்கும் நான் நம்மளுடைய ஹியூமன் கேரக்டரை நான் கனெக்ட் பண்ணுறேன். எப்படின்னா, நம்ம எப்படி மனிதர்கள் வந்து முகபாவங்களில் வேறுபட்டிருக்கிறோம், கேரக்டர் வைஸாக நம்ம எப்படி வேறுபட்டிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அதே கான்செப்ட் தான். இப்போது ஆண் பெண் அவங்களுடைய கேரக்டர்ஸ் நம்மளுடைய கேரக்டர்ஸ் பிரிஞ்சு எப்படி இருக்குது, தனித்துவம் எப்படி இருக்குது, அது மாதிரி இந்த இயற்கையில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு செடி கொடி உயிரினங்களுக்கு எல்லாருக்குமே வித்தியாசமான முகபாவங்கள் இருக்குது. அப்படி நான் எடுத்துக்கிற சப்ஜெக்டில் பூக்குள்ளே இருக்கிற சென்டர் பார்ட் பாலன்னு சொல்லுவோம். அந்த மகரந்தகத்தை நான் ஏன் எடுத்தேன்னா, இந்த மனிதனோட கனெக்ட் பண்ணுறேன்ல அதே தான். இந்த பூக்குள்ளே இருக்கிற மகரந்தகம் எல்லா பூக்களுக்கும் குணம், மனம், கலர், வண்ணங்கள் இது எதுவுமே வந்து ஒரே மாதிரி இருக்க வேறு வேறு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இதனுடைய போலன் கேரக்டர்ஸ், அதனுடைய டீட்டெயில்ஸ், இதனுடைய மெடிசன் குணம், அதனுடைய டெக்ஸ்சர் டீட்டெயில்ஸ் அதை மட்டுமே நான் எடுத்து என்னுடைய மெட்டீரியல் வைஸாக நான் இதை ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும், இந்த மெட்டீரியலை வச்சு நான் ஏன் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பெரிய பெயிண்டிங்காக பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னுடைய அண்ணன் வந்து கார்பெண்டர் ஒர்க், அவர் நெயில், ஆணி, வுட்டன் பீஸ்லாம் நிறைய ஒர்க் பண்ணி தூக்கி போடுற அந்த வேஸ்ட் பீஸெல்லாம் எடுத்து சும்மா எடுத்து அரேஞ்ச் பண்ணி கலெக்ட் பண்ணி வைக்கிற பழக்கம் எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு. அவர் கூட நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் இந்த ஆணியை எடுத்து ஒரு ஆர்ட்டாக பண்ணலாமா இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து தான் என்னுடைய ஆர்ட் எனக்கு வேறுபட்டிருக்கு. வேறு ஒன்றும் இல்லை, இதே ஒர்க்கு தான். இது எப்படி இருக்குது மகராந்தகம்னு பார்த்துக்கிட்டிங்க. இப்போ அடுத்தபடியாக இந்த மகராந்தகம் போது வெறியும் இதழ்கள்லாம் இருக்காது. பூக்கள்னால் பூக்களோடையே சேர்ந்தால் தான் அது அழகாகவே இருக்கும். ஆனால் எல்லாமே பாருங்கள், இதழ்கள் எல்லாமே வெறும் மகராந்தகம் மட்டும் இருக்கிறதால இது ஒரு மாடர்ன் ஆர்ட்டாக உங்களுக்கு ஃபீல் பண்ணும். பட் நான் இருக்கிற பார்க்குற அந்த அழகு பூக்களை அப்படியே நான் ஓவியங்களாக பண்ணியிருக்கிறேன். அதை பார்க்கும்போது நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய புரியும். அதுதான் என்னுடைய அடுத்த படைப்பு வந்து அதே வுட்டில் நல்லா திக்கு வுட்டு ஃபுல்லாக நானே அதை கட் பண்ணி என்ன மாதிரியான கான்செப்ட் எனக்கு வேணுமோ அந்த ஷேப்பை ஃபஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணிப்பேன். ஆனால் உள்ள மரம் இருக்குது, ஆனால் வெளியில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ரெட்டு பண்ணியிருப்பேன். எதுக்காக இதை பண்ணேன்னா, குளோபல் வார்மிங் இன்றைக்கி இந்த மரத்தோடைய தன்மை, அதனுடைய குணங்கள், இந்த இயற்கையால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆகியிருக்கிறோம் அப்படின்றத யாருமே இன்றைக்கி நம்ம உணரவே மாட்டோம். இந்த இயற்கையான சூழல் தான் நாம் இந்த மனிதர்கள் வாழறதுக்கு அதிகமாக உயிரினங்கள் இருக்குன்னா இந்த சுற்றுச்சூழல் தான். அதை நம்ம அழிச்சிட்ருக்குறோன்றதுக்காக ரெட் ஃபார்மில் பண்ணியிருப்பேன். இதை கோல்டில் கொடுத்துருப்பேன். இன்றைக்கி கோல்டுடைய ரேட்டிங் அதிகமாக இருக்குது. கோல்டுக்கு எல்லாமே ஃபோக்கஸ்டாக நம்ம பண்ணுறோம். ஆனால் நம்ம இயற்கையை பாதுகாக்க தவறிட்டோம். ஸோ அந்த கான்செப்டில் மரத்தை பாதுகாக்கணுன்றதுக்காக நான் கோல்டு போல் ஃபாலோ பண்ணியிருப்பேன். இது அந்தளவுக்கு ஹீட் ஆகிட்டு இருக்குன்றதால நான் குளோபல் வார்மிங்ன்றதால நம்ம இயற்கையை சார்ந்து வாழ்ந்தால் தான் உயிர் வாழ முடியுன்றதை நான் என் மூலயமா சொல்ல வரேன், என் ஆர்டோல் மூலயமா. இந்த ஓவியங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, குப்பையில் வளர்கிற காளான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த காளான் வந்து நான் டீட்டெயிலாக எடுத்து பேக் வியூ பண்ணியிருப்பேன். இந்த டெக்ஸ்சரை ஃபாலோ பண்ணியிருப்பேன். ஆனால் இது வந்து அது அதிகமாக இருந்தால் நம்மளுடைய ஏரியல் வியூவிலேருந்து அதை பார்க்கும்போது அதனோட அழகு உணர்வை நான் ஃபீல் பண்ணி அதனுடைய பெர்ஸ்பெக்டிவ் வியூ, டெப்த், மேடு பள்ளங்களை அழகாக உணர்ந்து அதை ஹேண்ட்மேட் பேப்பரில் மிக அழகாக நான் நேர்த்தியாக ஒர்க் பண்ணியிருந்தேன். இது வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க்ஸு. இது உங்களுக்கு பார்க்கும்போது நான் ஆரோவில் இதை எக்ஸிபிஷன் பண்ணும்போது அவங்கவுங்களுடைய கணிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது என்னென்னா ஆர்ட்னாலே அப்படி தான். என்னுடைய பார்வையில் நான் வேறு ஒன்று பண்ணியிருக்கிறேன். ஃபாரினர்ஸ் எல்லாருமே வந்து இதை பார்க்கும்போது எனக்கு இது வந்து குளோபோடைய பேட்டர்ன் ஃபீல் ஆகுது அப்படின்வாங்க. பட் இந்த ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் என்னமோ ஆர்ட் சொல்கிறவங்க, ஆர்ட் பண்ணுறவங்களுடைய கான்செப்ட் ஒர்க்கு விஷுவலாக பார்க்கும்போது அவங்களுடைய நாலேஜுக்கு அதை எடுத்துக்கிற பார்வை வேறு.
ஸோ இந்த ஓவியத்தில் பொறுத்த வரைக்கும் வுட்டில் நெயில் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன் நெயில் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, தேன் கூடுகளை பற்றி இந்த கான்செப்ட் பண்ணியிருப்பேன். தேன் கூடுகள் வந்து எதனால் அந்த எடுத்தேன்னா, அதனுடைய ஃபாரஸ்டுடைய இடத்த நம்ம அழிக்கிறதால அதுக்கு தேவையான அந்த மவுண்டைன் கிட்ட இருக்கிற அந்த கட்ட வேண்டிய அந்த கூடுகளை அழிக்கப்பட்டதால் அது இப்போ நம்ம கட்டுற அப்பார்ட்மெண்ட்டில் வந்து தேன் கூடுகளை கட்டுது. கொஞ்ச நாளில் அது வந்து சத்தத்தாலேயும் மொபைல் யூஸ் பண்ணுறதாலேயும் என்வரன்மெண்ட்டு தேவையில்லாத பொல்யூஷனாலேயும் அது கலைஞ்சு போயிடுது. அது சிதைக்கப்படுதுன்றதுக்காக தேன் கூடுகளுடைய அந்த தேன் ஈக்கில் தான் நான் ஆணியாக யூஸ் பண்ணியிருப்பேன். சிதைக்கப்பட்டுன்றதுக்காக மரத்து வுட்டை வந்து கட் பண்ணியிருப்பேன். கோடு போட்டிருக்கிறது எல்லாமே என்வரன்மெண்ட்டு, இந்த ஃபாரஸ்ட்டு புல்வெளிகளை வந்து நான் குறிப்பிடுற மாதிரி நான் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் இந்த ஆர்ட்டோடைய முக்கியமான பதிவு. என்னுடைய மற்றொரு படைப்பு இது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இயற்கை மிக பெருசானது. அதில் அழகான விஷயங்கள் பல வகைகள் உண்டு. அதாவது பூக்கள், செடி, மரம், கொடிகள், விலங்குகள், பறவைகள் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கல. ஸோ அப்படி பார்க்கும்போது இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு இந்த ஆர்ட் ஒர்க்கை பார்க்கும்போது எனக்கு தெரியல. பட் என்னுடைய உள்வாங்கல், நான் ஒரு மரக்கட்டை, பெரிய மரக்கட்டை பல வருடங்களாக பட்டுப்போன மரம் கீழே கடந்தால் அதை நம்ம அறுக்கும்போது அந்த போல்னு சொல்லுவோம். அந்த போலை மட்டுமே நான் அதனுடைய ஏஜை குறிக்கிறது, அந்த மரத்துடைய காலங்களை குறிக்கிற அந்த வயசை வந்து அந்த போலையே நான் அதை ஆர்ட் ஒர்க்காக பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு ஆர்ட் பீஸாக தான் நான் ஃபீல் பண்ணுவேன். பட் மற்றவங்களுக்கு அது தெரியாது. இந்த காளானாக இருக்கட்டும், குப்பையில் இருக்கிறதா இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், ஸோ அப்படி உருவாக்கப்பட்ட இது ஓவியங்கள் தான் இது. ஸோ இது எல்லாருக்குமே, பொதுமக்கள், மாணவர்கள், ஆர்ட் லவ்வர்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக அமையும்னு எதிர்பார்க்குறோம். அனைவரும் வாங்க, கீழே இருக்கிற ஓவியங்களை கண்டு ரசிங்க. தாஞ்சூர் ஆர்ட்டு கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ப்ரெசண்ட்டில் இருக்கிற 5 ஓவியர்களை பற்றி ஓவியங்கள் இங்கே அழகாக பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த ஓவியங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்து ஃபீல் பண்ணி ஆர்டிஸ்டோட கனெக்ட் பண்ணி நீங்கள் உரையாட ஒரு சரியான இடமா இது உங்களுக்கு அமையும் நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கு அடுத்தது மாணவர்கள் கூடி கலந்து மாணவர்கள் ஆர்ட் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நடத்த இந்த இடங்கள் சரியாக இருக்கும் என்று அனைவருக்கும் பயன்படக்கூடிய இந்த ஹெரிட்டேஜ் பில்டிங் சோழர்பட்டறை அழகாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இடம் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் உங்களுக்கு, ஈஸ்வரன் கோவில் ஸ்ட்ரீட்டில் சோழர்பட்டறை ஹெரிட்டேஜ் பில்டிங் இந்த இடத்துல அமைந்திருக்கு. இதிலிருந்து 3வது பில்டிங் பாரதியாருடைய வீடு இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே புதுவையில் அனைவருக்கும் தெரிந்த ஒரு இடமாக தான், பழகக்கூடிய இடமாக இருக்கும். பொதுமக்கள் அனைவருமே வரலாம், வாருங்கள். இந்த இடத்துல எந்த டவுட்டு வேணாலும் கேட்கணும்னாலும் லோகேஷ் பூங்குழலின்றவங்க கிட்ட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.